ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற கண்டென்ட் முதல் முறையாக யூடியூப்ல நான் தான் முதல்ல பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிப்பேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படங்களை பார்த்து வெறுத்து போய் என்னையா இந்த ஆள் இந்த மாதிரிலாம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு என் மனசில் தோன்றின ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் இப்போ பதிவாக வெளியிட போகிறேன் நண்பர்களே. அது என்ன மேட்டர்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்ட ரெண்டு பழக்கங்கள் இருக்கு. ஒன்று நல்ல பழக்கம், இன்னொன்று கெட்ட பழக்கம். அந்த நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிற நடிகர்களை இவரோட படங்களில் வந்து பெரிய வாய்ப்பு கொடுத்து பெரிய லெவலில் ஆக்கி விட்டுருவாரு. அது வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் அதே ஆப்போசிட்ல ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமாவில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நடிகர்கள், நிறைய சாதனை பண்ணவங்க, நிறைய படங்கள் வெற்றி படங்களாக கொடுத்தவங்க, ஒரு லெஜண்ட் நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நடிகர்களை இவரோட படங்களில் கூட்டு வந்து வச்சு செய்யின்னு செஞ்சு டம்மி பீஸ் ஆக்கி வெளில தூக்கி போட்டுருவாரு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு மேல இருந்த அந்த இமேஜே காலியாகி அடுத்ததான் இவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரத்துக்கே தத்தளிக்கிற நிலைமை ஆயிடும். ஸோ அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படங்கள்ல இவரும் பல பெரிய நடிகர்களை கூட்டு வந்து காலி பண்ணி விட்ட கதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி காலி பண்ணி விட்ட நடிகர்கள்லாம் யாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படங்கள்ல அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பட்டியல் போட்டு பேச போறோம் நண்பர்களே. ஸோ அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் லிஸ்ட்டாக பார்ப்போம். அவங்களாம் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாங்க, ஆனால் லோகேஷ் கனகராஜோட படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் ஜிம்பாயும் வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தில் வந்த பாபு ஆண்டனி அப்படின்ற ஒரு நடிகர் தான். இவரை வந்து நான் ஆரம்ப காலத்தில் மை டியர் லிசா அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு வில்லத்தனத்தோட பார்த்தேன். சூரியன் படத்துலலாம் இந்த ஆள் வேற கலக்குன்னு கலக்குவாங்க. ஸோ இவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசில் அவர்களோட இயக்கத்தில் பூவிழி வாசலிலே அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் தான் ஹீரோ. இந்த படத்தில் ஒரு மிரட்டலான வெள்ளத்தனம் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் தமிழ்லே பார்த்தீங்கன்னா அஞ்சலி, சூரியன், ஐ லவ் இந்தியா, காஞ்சனால கூட ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, ஒரு முஸ்லீம் பேயா வந்திருப்பாரு, ஒரு முஸ்லீம் ஆளாக வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பேயா மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆதி பகவான், அடங்கமர், அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். விண்ணை தாண்டி வருவாயா. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணவர். மலையாளத்தில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. இதையும் தாண்டி மலையாளத்தில் மட்டும் குறிப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு 100 படங்கள் பண்ணியிருப்பார் இவர். இது மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாலேயே ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய கன்னட இண்டஸ்ட்ரி, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு மற்றும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சில பேர் தான் வந்து இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பாபு ஆண்டனி அவர்களும் எல்லா லாங்குவேஜ் படங்கள்லையும் முக்கியமான வில்லன் ரோல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டன் அப்படின்ற ஒரு ஊரில் இவர் தனியாக மார்ஷியல் ஆர்ட் அகாடமியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மிகப்பெரிய நிறைய பெல்ட், நிறைய பிளாக் பெல்ட், அவார்டுன்னு எல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ல வாங்கியிருக்காரு. இந்த அளவுக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரி மற்றும் தமிழ் இண்டஸ்ட்ரியில சாதனை பண்ண ஒரு நடிகரை கூட்டு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஜிம்பாய்ஸா நிற்க வச்சிருக்காரு. நீங்களே கண்டுபிடிக்க முடியாதுங்க இவர் எந்த சீன்ல எந்த ரோல்ல வருவார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த லெவலுக்கு இவரை கொண்டு வந்து சஞ்சய் தத்து பின்னாடி ஒரு அடியால நிற்க வச்சிருப்பாரு, 10 பேர்ல ஒருத்தரா. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு தான் இந்த பெருமை சேரும். ஏன்னா இப்பேற்பட்ட லெஜண்ட் நடிகர்களை கூட்டு வந்து ஒரு நல்ல ரோல் கொடுக்குறோமோ இல்லையோ, இந்த மாதிரி மட்டமான ரோல் கொடுத்து அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி நிற்க வச்சுட்டாரு. ஏன் மாதிரி லோகேஷ் கனகராஜ் பண்றாரு அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ இறுதியில் சொல்றேன். ஏன்னா பல நடிகர்கள் வந்து இவர் மேலே வச்ச கம்ப்ளைண்ட்டே அதுதான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றதை இந்த வீடியோவில் இறுதியில் சொல்கிறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக சொல்ல போகிற இன்னொரு நடிகர், இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் தமிழ் அவர்கள். இயக்குனர் தமிழ் அவர்கள் எப்போ இயக்குனர் ஆனார்னா, தானாக்காரன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படம் மூலமா தான் தமிழ் அவர்கள் ஒரு இயக்குனர் அவதாரம் எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இவரும் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் ஒரு மிரட்டலான வில்லத்தனம், ஒரு நல்ல ரோல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் அவர்களோட பல படங்களில் இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. ஜெய்பீம் படத்தில் ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்தோட சக்ஸஸுக்கு இவரும் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான போலீஸ் கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. இதையும் தாண்டி ஒரு படங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர், டயலாக் ரைட்டராக இருந்திருக்காரு. வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு மெயின் வில்லனாக பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணவர். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தினால அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்து சினிமா உள்ள வந்தவருங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணவரை கூட்டிட்டு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணார் தெரியுங்களா, கூலி படத்தில் இவரையும் ஜிம்பாய்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு சீனு ஜிம்பாய்ஸ் ஒரு 4 டைலாக் சேர்த்து வச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி கூட்டின்னு வந்து இவ்வளோ பெரிய ஆளை கூட்டின்னு வந்து அசிங்கப்படுத்தலாமா சொல்லுங்க பார்ப்போம். அதே படத்தில் மொக்கத்தனமாக நடிப்பே வராத ஒரு ஆளை கூட்டின்னு வந்து நல்ல ரோல் கொடுத்து டைலாக் போர்ஷன்லாம் கொடுத்து அந்த ஆளுக்கு வந்து எமோஷனே வரல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படத்தில் ஒருத்தரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல போடுங்க. அந்த மாதிரி வந்து நடிப்பே வராத ஒரு ஜிம்பாய்ஸுக்கு உண்டான அத்தனை குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தூக்கின்னு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆக்குறது, இந்த மாதிரி நல்ல நடிகரை தூக்கின்னு போயிட்டு ஜிம்பாய்ஸ் ஆகிறது, இப்படியெல்லாம் பண்ணுறது. இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமே மூன்றாவதாக சொல்ல போகிற இன்னொரு நடிகர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, த லெஜண்ட் நடிகர் சஞ்சய் தத் அவர்கள் தான். இவ்வளவு பேரை வந்து நான் வாயால் சொல்லிட்டேன். ஆனால் சஞ்சய் தத் அவர்கள் அவரோட வாயாலே ஒரு பேட்டியில், அதுவும் நார்த் இந்தியாவில் நடந்த பேட்டியில் அசிங்கப்படுத்திட்டார் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை தூக்கின்னு போயிட்டு. அதில் சஞ்சய் தத் அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் அவரை வந்து மைக்கு கொடுத்து கேட்டாங்க. ஏதோ ஒரு படத்துக்காக கேட்கும் போது, நீங்கள் எந்த ஒரு படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என்னை ரொம்ப ஏமாற்றி என்னை கூட்டின்னு போய் நடிக்க வச்சது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக சஞ்சய் தத் அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா,
நான் வந்து இந்த படத்தில் நடிச்சது ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் கருதுறேன். ஏன்னா என்ன லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு போயிட்டு லியோ படத்தில் என்ன வேஸ்ட் பண்ணிட்டாரு, என்னோட கேரக்டர் வந்து முழுமையடையலை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு சஞ்சய் தத் அவர்கள். இது எவ்வளோ பெரிய அசிங்கம் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் நடிச்சதுக்காக சஞ்சய் தத் அவர்களுக்கு 10 நாளைக்கு 10 கோடி ரூபா சம்பளத்தை வேற கொடுத்தாங்க. ஸோ இதோட முடிஞ்சு போச்சா? 4வதா சொல்ல போற இன்னொரு நடிகரையும் தூக்கின்னு போயிட்டு அது என்ன கதாபாத்திரம்னே தெரில. அந்த கதாபாத்திரம் ஒரு மொக்க கதாபாத்திரம்னு சொல்லுவேன். அதுவும் எந்த படத்தில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நம்ம ராமகிருஷ்ணன் அவர்களை அதாவது நடிக்க வச்ச ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து விஜய் அவர்களோட ஃப்ரெண்டாமா இவர். விஜயை தவிர அந்த ஃப்ரேமில் எவனுமே தெரிய மாட்டான். ஸோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டு உள்ள நடிக்க வச்சாச்சு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக பண்ணுற ஆள் அந்த ஆள் ஒரு இயக்குனர், முதல் படத்தில் ஒரு ஹீரோ ஆனவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக கே பாலச்சந்தர் அவர்கள்கிட்ட ஒர்க் பண்ணவர். ஸோ இவரே வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, போங்கடி நீங்களும் உங்கள் காதலும். அதாவது டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். முதல் படமே குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாமா அப்படின்ற ஒரு படம், ஒரு வித்தியாசமான படம். கோரிப்பாளையம் அப்படின்ற ஒரு படத்தில் நல்ல ஆக்டிங் கொடுத்துருப்பார் ராமகிருஷ்ணன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் ஒரு போகிற போக்கில் லோகேஷ் கனகராஜ் அவர்களை மீட் பண்ணணும், நேராக போயிட்டு எனக்கு உங்கள் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜும் செகண்ட் தாட்டே இல்லாமல் வாங்கலாம் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இப்படி வெஞ்சு செஞ்சு விட்டாருப்பா. இதே மாதிரி 5வதா ஒரு பாலிவுட் நடிகரையும் கூட்டு போய் வச்சு செஞ்சுக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இந்த நடிகர்லாம் நீங்க லியோ படத்தில் கண்டே முடிய முடியாது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்சில் ஸ்மித் அப்படின்ற ஒரு பாலிவுட் நடிகர் தான். இவர் லியோ படத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாரு, அதாவது நடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஞாபகம் இருக்கா? சத்தியமா நீங்கள் பல பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நானே ஒரு 2வது 3வது வாட்டி பார்க்கும்போது அடப்பாவி இந்த ஆளை கூட்டு போயிட்டு இப்படி மொக்க பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஏன்னா இந்த டென்சில் ஸ்மித் அப்படின்ற ஒரு நடிகர் பாலிவுட்ல பல படங்கள் நடிச்சாலும் ஹாலிவுட்ல கிறிஸ்டோபர் நோலன் அவர்களோட டெனன்ட் படத்தில் கூட ஒரு நல்ல ரோலில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஆளை தூக்கின்னு போயிட்டு மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேரக்டரை கொடுத்து சப்ப பண்ணி விட்டுருப்பானுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டென்சில் ஸ்மித் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஹிந்திலேயே பார்த்தீங்கன்னா 60 படங்கள் நடிச்சிருக்காரு, 50 தியேட்டர் பிளே பண்ணியிருக்காருங்க. பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோஸ்னு சொல்லக்கூடிய அமிதாப் பச்சன், சல்மான் கான், அக்ஷய் குமார் கூடலாம் நல்ல நடிச்ச ஒரு நடிகரை தூக்கின்னு போயிட்டு லியோ படத்தில் சப்பையா மெஜிஸ்ட்ரேட் கேரக்டர் கொடுத்தது எந்த அளவுக்கு நியாயம்? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மேலே காலியாக இருக்குதா, இல்லை ஏதாவது சரக்கோடு இருக்கிறீங்களாயா? இதே மாதிரி 6வதா சொல்ல போகிறது கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படம் வந்த புதுசுலேயே வந்து பல பேர் ஆதங்கத்தை தெரிவிச்சிங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் யூஸ் பண்ண அனுராக் கேஷப் அவர்கள் தான். வந்த வேகத்தில் அவர் திரும்பி போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு கேரக்டர் அந்த படத்தில் அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆள் சாதாரண ஆளுங்களாங்க. பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்கிறார் அந்த ஆள். உத்தரப்பிரதேசில் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கிறான், யாஷ் பாரதி அவார்டு அப்படின்றது. பிரான்ஸில் கொடுக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கொடுக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் அவார்டே வந்து இந்த ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஆளோட படங்கள் அந்த லெவலில் இருக்கும். ஆனால் தமிழ் சினிமா மேலே இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக தமிழில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவனுக்கு அமைந்த ஒரு நல்ல படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமைக்கா நொடிகள் அப்படின்ற ஒரு படம் வந்து நல்ல படம். அந்த படத்தில் இவர் பண்ண கேரக்டர் சூப்பர் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து மகாராஜா படத்தில் ஒரு வேற லெவல் கேரக்டர். இந்த மாதிரியான ஒரு நல்ல நடிகனை தூக்கின்னு போயிட்டு லியோ படத்தில் நானும் அனுராக் காஷ்யப்பை யூஸ் பண்ணுறேன் பாருன்னு வச்சு செஞ்சு அமைச்சது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமே. ஏன்னா இந்த ஆளோட பாலிவுட் படமான பிளாக் ஃப்ரைடே, தேவடி மற்றும் கேங்ஸ் ஆஃப் வசாப்பூர்லாம் கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனரை தூக்கின்னு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி மட்டமாக யூஸ் பண்ணீங்கன்னா தமிழ் சினிமாவை பற்றி அந்த ஆள் என்ன நினைப்பான் சொல்லுங்க? இதே மாதிரி 7வதா இவர் வச்சு செஞ்ச இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் சாந்தனு அவர்கள் தான். சாந்தனு அவர்கள் வந்து நிறைய ஹிட் படங்கள் கொடுக்கலனா கூட ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இயக்குனரோட பையன். அது மட்டும் இல்லாமல் இந்த லியோ படம் தான் அவரோட முதல் படம். சாரி லியோன்ற பாருங்க, இந்த மாஸ்டர் படம் தான் முதல் படம் கிடையாது. அதுக்கு முன்னாடி சாந்தனு அவர்களும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நல்ல நடிப்பு திறமை இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் என்ன அவரோட டைமிங் சரியில்லாதனால அவரால் ஒரு நல்ல ஹிட் கொடுக்க முடியல, அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் இவரை கூட்டு போய் வச்சு செஞ்சமிச்சிங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த ரோலெல்லாம் வந்து இன்னி வரைக்கும் யார் மனசுலையும் நிற்காது. இப்போ நான் சாந்தனு வந்து மாஸ்டரில் நடிச்சிருக்காருன்னு சொன்னால் கூட ஒரு 10 செகண்டாச்சும் யோசிப்பாங்க, நடிச்சிருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு கொடுத்த வெயிட்டேஜ் கூட சாந்தனு அவர்களுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் சாந்தனு அவர்களை ஏமாற்றி தான் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றத சாந்தனு அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த கதையை நரேட் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் விஜய் அவர்களோட ரொம்ப நெருக்கமான ஆள், நீங்கள் இந்த படத்தில் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரிங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன கூட்டிகிட்டு போனார். ஆனால் உள்ளே போய் படத்தெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து இந்த படத்தை நான் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் அதை நான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்ட நான் ஓப்பனாகவே கேட்டேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எடிட்டிங்கில் போயிடுச்சுங்க, நான் கூட வந்து நிறைய சீன்ஸ் எடுத்தேன், பட் அதெல்லாம் வந்து படத்தோட சேரலை, அதனால் நான் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி விஜய் அவர்களோட பாலிடிக்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா சாந்தனு அவர்களும் விஜய் அவர்களும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சாந்தனு மற்றும் இன்னொரு நடிகர் அவங்க கிட்ட மட்டும் தான் விஜய் அவர்களோட நேரடியான பர்சனல் நம்பர் இருக்குமா, அந்த அளவுக்கு 2 பேரும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு.
அதனால விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ் பண்றதுக்கான எந்த வாய்ப்புகளும் இதுல கிடையாது. அப்படி பாலிடிக்ஸ் பண்றதா இருந்தா விஜய் சேதுபதியே உள்ள சேர்த்துக்க மாட்டாரு. ஸோ அது வந்து நம்ம சாந்தனு அவர்களோட கேரக்டர் இந்த அளவு டம்மியா போறதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயலாமை தான் காரணம். ஏன்னா இந்த படத்துல மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு நல்ல லைஃப் கொடுத்திருந்தாலும் பூவையர் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் கூட சாந்தனு அவர்களுக்கு இல்லை. இவ்வளவு இதே படத்துல ஆண்ட்ரியா அவர்களையும் காலி பண்ணது தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அடுத்தடுத்த படங்கள்ல பெருசா வாய்ப்பு கிடைக்காம போய் சும்மா நின்னது தான் மிச்சம். இதே மாதிரி ஏழாவதா சொல்லிட்டேன் சாந்தனு. 8வதா சொல்ல போறது தெலுங்கு நடிகர் அஜய். இவர் எப்பப்பா வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படங்கள் நடிச்சார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதாங்க தமாசே. ஏன்னா அஜய் யாருன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எந்த படத்துல இவரை மொக்க பண்ணார் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஏகப்பட்ட படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சிட்டாரு. தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை அப்படின்ற ஒரு படத்தில் தான் வில்லனா அறிமுகமானார். அதுக்கப்புறம் 24 படம் சூர்யா படத்தில் செம கேரக்டர் பண்ணியிருப்பார், வில்லன் கேரக்டர். இதுக்கப்புறம் துணிவு, கட்டா குஸ்தி, வேலாயுதம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் படங்களே ஒரு நடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் நல்ல படங்களை நடிச்சு இன்னமும் வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்கள்லாம் அவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த ஆள் இருக்கிறானா இல்லையா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு ஒரு படத்தில் யூஸ் பண்ணப்பட்ட படம் தான் கூலி அப்படின்ற படம். இந்த கூலி படத்தில் இந்த அஜயோட கேரக்டர் என்னன்னா, நாகார்ஜுனா அவர்களோட சின்ன வயசு அப்பா. ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா? முதல் நாகார்ஜுனா அவரோட சின்ன வயசு அப்பாவை யாரை காமிச்சாங்க? யாரையோ ஒருத்தர் ரஜினி இழுத்துன்னு வருவார், அவ்வளோதானே. அந்த கேரக்டரே அஜய் தான். ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் அந்த படத்தில் யூஸ் பண்ண மாதிரியே தெரியல இல்லைங்க. யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகரெல்லாம் கூட்டின்னு வந்து ஒரு டம்மி பண்ணுகிறாருன்னு. 9வதா சொல்ல போற நடிகர் மலையாள நடிகரான பாபுராஜ் அப்படின்றவர் தான். அவர் மலையாளத்தில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாலும் தமிழில் வந்து 2003 வருஷம் பரசுராம் அப்படின்ற ஒரு படத்தில் தான் வந்து அவர் தமிழில் வில்லன் அறிமுகமானார். அர்ஜுன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த படம். அர்ஜுன் தான் வந்து முதல்ல இவருக்கு தமிழில் என்ட்ரி கொடுத்தது. இதுக்கப்புறம் அஜித் அவர்கள் நடித்த ஜனா படத்தில் இவர் வந்து அறிமுகமானார். கொஞ்சம் ஒரு மெயினான கேரக்டர். ஏன்னா ஷாஜி கைலாஸ் அவர்கள் தான் அந்த படத்தோட இயக்குனர். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் நடித்தவர். ஸ்கெட்ச், வீரமே வாகை சோடும், இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்தவர் தான் நம்ம நடிகர் பாபுராஜ் அவர்கள். ஆனால் தமிழில் அவரோட ஃபிலிமோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் நடிச்சிருப்பார். ஆனால் 10 படத்துலையும் இவர் மெயின் வில்லனாக தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் மலையாளத்தில் இவர் நடித்த சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்ற ஒரு காமெடி படம் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. ஏன்னா தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் வந்து அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. ஸோ மலையாளத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 படங்களுக்கு மேலே இவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நடிகரை கூட்டு வந்து கூலி படத்தில் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு இடம் தெரியாமல் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி போட்டு ஜிம்பாய்ஸா கூட்டத்தில் நிற்க வச்சு கடைசியில் அமீர்கான் அவர்கள் சுட்டு வீழ்த்தும் ஒரு காட்சியில் மட்டும்தான் இவரோட முகர கட்ட தெரியும். மற்ற எந்த சீன்லையும் ஒரு மூஞ்சே தெரியாது. எதுக்கே அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இவரோட படங்கள் பார்க்கும்போது மட்டும் எனக்கு செம காண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழ் இயக்குனர்களில் இவர் மட்டும் தான் அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணுறாரு, அந்த மாதிரி நல்ல நடிகர்களை கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குனர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல இயக்குனர்கள் இந்த மாதிரியான மட்டமான தப்பு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பெரிய படம், பெரிய காஸ்ட்னு கூட்டிட்டு வந்து பல நல்ல நடிகர்களை கூட்டு வந்து யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணி பட்ஜெட்டும் வேஸ்ட்டு, இந்த நடிகர்களோட பொட்டன்ஷியல் எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டு. இப்படி தான் காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது 10வதா ஒருத்தரை சொல்ல போகிறேன். அவரை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். 10வதா நான் சொல்ல போகிற இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக வரல. ஆனால் இவர் லோகேஷ் கனகராஜ் அவர்களே நம்பி பல சாதனைகள் பாருங்களேன், பல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ஜிஆர் அப்படின்றவர் தான். எம்ஜிஆர் அவர்களோட வாரிசு. எம்ஜிஆர் அவர்களோட வாரிசுன்னு சொல்லிட்டாச்சும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க வேண்டியதானப்பா. எம்ஜிஆருக்கு கொடுக்குற மரியாதையாக இருந்திருக்கும்ல இது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேற யாரும் இல்லை, இரும்பன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான ஜூனியர் எம்ஜிஆர் அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இவர் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலராக நல்லா தாங்க இருப்பார். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி இருப்பார்னு வைங்களேன். அவர் வந்து தமிழ் சினிமாவில் வரும்போது பார்த்தீங்கன்னா 158 கிலோ இருந்தாராம். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக 6 மாதம் டயட்டில் இருந்து கிட்டத்தட்ட 70 கிலோ குறைச்சிருக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 20 கிலோ குறைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் 70 கிலோ குறைச்சி நம்மளுக்கு வந்து கூலி படத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான ரோல் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்பி போனால் இவர் எந்த சீனில் வந்துருப்பாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது அந்த படத்தில், கூலி படத்தில் இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, கண்ணாரவியை கொண்டு போய் அவரோட காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக ரஜினி வந்து ஒரு காரில் கூட்டு போய் இறக்கி விடுவார், ட்ராப் பண்ணி விடுவார், அந்த காதலிக்கிட்ட சேர்த்து விடுவார். அப்போ பின்னாடியே இவர் ஒரு காரில் வாட்ச் பண்ணி வருவார். அவள் தான் அதோட சீன் முடிஞ்சு போயிடும். அதிலே அவரை கொலை பண்ணி தூக்கி போட்டுருவானுங்க. இந்த ஒரு சீனுக்காக இந்த ஆள் 6 மாதம் டெடிகேஷனோட 70 கிலோ குறைச்சிருக்கிறான். ஸோ ஒரு எம்ஜிஆரோட வாரிசு. இந்த ஏற்கனவே இந்த ஆள் வந்து ஒரு 2 படம் நடிச்சிருக்கான், அடுத்தது 2-3 படம் கமிட் ஆகிட்டு இருக்கான். எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்டோட மோசமான ஒரு கேரக்டர், ஒரு டிரைவர் கேரக்டர் கொடுத்து இந்த ஆளையும் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. ஸோ இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் என்ன? இந்த லிஸ்ட் இதோட முடிஞ்சு போச்சானா இந்த மாதிரி பல இயக்குனர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏன் இவரோட படங்களில் இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம படம் வந்து பெரிய படம், பெரிய பட்ஜெட் படம். ஸோ காஸ்டிங் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களை நம்ம உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க தப்பாக காஸ்டிங் பண்ணுறது தான். ஏன்னா காஸ்டிங் டைரக்டர் அப்படின்றவரோட பொறுப்பு வந்து சினிமாவில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் டைரக்டர் தான் டேரக்டருக்கு அடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா டேரக்டர் வந்து இப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது, ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து யாரை போடலான்னும் போது
அதை சஜஸ்ட் பண்ணி டிசைட் பண்ணுற பொறுப்பு ஃபுல்லாகவே வந்து கேஸ்டிங் டைரக்டர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். எதனாலனா அந்த கேஸ்டிங் டைரக்டர் தான் சொல்லுவார், இந்த கேரக்டருக்கு இந்த நடிகரை போடு, இவங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. கேஸ்டிங் டைரக்டருக்கும் டேரக்டருக்கும் சண்டையே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு கேஸ்டிங் டைரக்டரோட பொறுப்பு வந்து அவ்வளோ முக்கியமானது. ஸோ அது மாதிரி ஹாலிவுட்டில் எந்தெந்த நடிகர்களை சூஸ் பண்ணுறது அப்படின்ற பொறுப்பை கேஸ்டிங் டைரக்டருக்கு கொடுத்தனால தான் நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்த்தாலும் அந்த ஒரு கதாபாத்திரம் உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாது. முக்கியமான கதாபாத்திரத்தில் முக்கியமான ஆள் தான் இருப்பாங்க. நல்ல நல்ல நடிகர்களை தூக்கிட்டு போய் டம்மி பண்ணவே மாட்டானுங்க பாலிவுட் படங்களில், ஹாலிவுட் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு ஹாலிவுட் படங்களில் கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படி ஒர்க் பண்ணோம். ஆனால் இந்திய சினிமாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் வந்து ஒரு சில இயக்குனர்கள் பக்காவாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்ம எல்லாரையும் மொத்தமாக குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படங்களில் கேஸ்டிங் வந்து எவ்வளோ நல்லா இருக்கணும். அதாவது இவர் வந்து ரஜினியை யூஸ் பண்ணிட்டாரு, விஜய் அவர்களை வச்சு படம் பண்ணிட்டாரு, அந்த படத்தில் சஞ்சய் தத்தை பாலிவுட்லேருந்து கூட்டு வந்தாரு, ஆமீர் கான் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துட்டாரு, இப்படின்றதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. இந்த மாதிரி நடிகர்கள் நம்ம கூட்டு வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் கேஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த மாஸ்டர் படத்துக்கு அடுத்தபடியாக விக்ரம் படத்துலேருந்து இவர் காஸ்டிங் பண்ணக்கூடிய அத்தனை ஆட்களும் வந்து டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு பழக்கம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சமீபத்தில் சங்கர் அவர்கள் எடுக்கக்கூடிய பல படங்களில் அவர் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல நடிகர்களை டம்மி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளவுயாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட படங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய பல படங்களில் யூஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே வேஸ்ட் பண்ணப்படுறாங்க. அந்த நடிகர்களோட பேக்ரவுண்ட் வந்து பல ரசிகர்களுக்கு பெருசாக தெரியறது கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு லெஜண்ட் நடிகர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரவங்கள தான் இவங்க தூக்கி போட்டு மொக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து அந்தந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம். அதுக்கப்புறம் அந்த ரசிகர்கள் அந்த நடிகர்களோட படங்களை பார்த்து இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தேட்டருக்குள்ளே போனால் இவங்களுக்கு ஃபேவரட்டான நடிகர்கள்லாம் இவர் டம்மி பண்ணி நிற்கிறாரு. இதனால அந்த நடிகர்களோட ஒரு நல்ல இமேஜ் ஸ்பாயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து இனி வருங்காலங்களில் இயக்குனர்கள் கொஞ்சம் திருத்திக்கணும். இல்லைனா இவங்களை யூஸ் பண்ணாமல் புது நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போகலாமே. ஏன்னா இந்த மாதிரி நடிகர்கள் தூக்கி போய் நீங்கள் டம்மி பண்ணுறதுக்கு அதுக்கு புது நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் ஒரு 4 பேர் பார்ப்பாங்க. இந்த நடிகர்கள் வேறு நல்ல படத்தில் நடிச்சிட்டு போவாங்க அப்படின்றது தான் என்னோட ஆதங்கமே. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே, இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக வேறு எந்த இயக்குனர் அவரோட படத்தில் இந்த மாதிரி நல்ல நடிகர்களை தூக்கிட்டு போய் டம்மி பண்ணுறாரு அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.